இந்த சேத்தை வந்து காமிப்பேன் பாருங்க, இதெல்லாம் சேரு சேருன்னு வேலை செய்யணும் காமிப்பேன். ஃபோட்டோ எடுத்துக்கோ. கொடுத்தாச்சா? எவ்வளோ கொடுத்தாங்க? ஏமாம்மா கீரை எத்தனை கட்டு கொடுத்தீங்க? கீரை வந்து 5 3 8 கட்டு. 8 கட்டுக்கு 4 பிஸ்கட் போயிட்டு முடிஞ்சதா? ஆ, அப்புறம் ஒரு கட்டு 15 ரூபா கிடையிற கீரை. சரி. அப்புறம் தண்டு கீரை 10 ரூபா. சரி. வாங்கி அவங்க கேட்டது எப்படி தெரியுமா? தண்டு கீரை 5 கட்டு, அந்த கடைய கீரை வந்து 2க்கு 3 கட்டு என்னமோ கேட்டாங்களாமா. என்ன தம்பி மாற்றி கொண்டு தெரியலன்னா அப்பா கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டாங்கல்ல. வாங்கிட்டு நீ என்ன வாங்கிட்டு வந்த? காசு வாங்கினே இல்லையா? வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் பிஸ்கட் 25 ரூபா. அதில் 4 பிஸ்கெட் கட்டு வாங்கினேன், மீதி 85 ரூபா கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்ல. 85 நாலு வியாபாரமாக தான் இருக்கு. 50 ரூபா. பாய்க்கு எவ்வளோ இருக்குது? 5 3 85 35 ரூபா இருக்குதா? ஆமாம். பஸ்ஸு சரியாக போச்சு. சரியா போச்சு, அவ்வளோதான். 50 ரூபா நம்பர் கோஸ். 50 ரூபா கோஸ் தலைக்கு ஆச்சு, ரைட்டு. ஆனால் அவ்வளோதானே. இவ்வளோ அதாவது சிறு துளி தான் பெருவெல்லாம். இன்னைக்கு அதை எத்தனோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். நாளைக்கு கீரை வச்சிருக்கிறோம். அந்த கீரையெல்லாம் விதைக்கும் போது 10 கட்டு டெய்லி வந்து 8 கட்டு 10 கட்டு ஓடுதா? நாளைக்கு 20 கட்டு 30 கட்டு ஓடும். அப்படி 4 கடைக்கு பிடிக்கும் போது ஒரு கடைக்கு 10 கட்டு 20 கட்டு போட 4 கடைக்கு 40 கட்டு ஆச்சு. 400 ரூபாயாச்சு. அப்படிதான் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ரஜினி சொல்கிற மாதிரி கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. சரி, அப்படி மீறி நம்ம தட்டிக்க பழகிறது கிடைக்காது. கஷ்டப்படுறது இருந்தால் போதும்.